சாப்பிடுங்க. அந்த அன்னைக்கு வெயில் அப்ப தொப்பி கொண்டு இளைஞராங்க நல்ல இயற்கையான தொப்பி சுடு என்னோட தம்பி சுடு சொல்லி காட்டுங்க. பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ இந்த வேலையோட வேலையாக இப்போ கோழிக்கும் ஒரு சாப்பாட்டை தயார் பண்ண வியாபாரம் செய்யறேன் அப்பளம் வியாபாரம் சரிங்கண்ணா அப்பளம் நல்லா இருக்கும். ஆனால் சின்ன குருத்துன்னு ஏன் பிரிக்கிறீங்க ஏன் பிரிக்கிறீங்க கடுவோம் இது ஒன்று காணுமோ பாருங்க என்னென்று பார்த்தீங்கன்னு சொன்னால் பனங்குருத்து இன்னைக்கு நல்ல ஒரு சூப்பரான பனங்குருத்து சாப்பிடக்கூடிய தருணம் கிடைச்சிருக்குது. உண்மைக்குமே பனங்குருத்து சாப்பிட்றவங்களுக்கு இதோட டேஸ்ட் எப்படி இருக்குமென்று தெரியும். அது மட்டும் இல்லாமல் இதோட ஸ்பெஷலி நல்ல ஒரு பசியில் இருந்தால் சத்தியமாக சொல்கிறேன் நல்ல அந்த பசியை ஆற்றும். ஏன் தெரியுமா எங்களுக்கு அனுபவம் இன்றைய கூட என்னென்னு சொன்னால் கையனுக்கு அப்படிதான் நாங்கள் இங்கே சமைக்க கொஞ்சம் லேட் ஆகிட்டோன்னு சொன்னாலும் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவ்வளோ ஒரு திறமையும் இருக்குது. என்ன சொல்கிறோம் நாங்கள் போய் மரத்தில் ஒரு பழத்தை அப்படிங்க வந்து சாப்பிட்ற மாதிரி பசி எடுத்தோன்னா என்ன செய்ய மாட்டா கையன் டக்குன்னு ஓடி போய் பெனம் கொடுத்து கொண்டு வரும் சாப்பிடப்ப கையன் சொன்ன அனுபவத்தில் கடந்த ஒரு கிழமைக்கும் நானும் அப்படி சாப்பிடுவேன். இன்றைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் எனக்கும் சரியான பசி எடுத்துருக்குது. ஏன்னா இன்றைக்கு நான் காலையில் சாப்பாடு தேடையில் இப்போ சுவாசத்தை சொல்லி விட்டது வெளியில் வேண்டி கொண்டு சொல்லி அப்போ மாற்றச்சி வேண்ட போட்டேன். அப்போ பண்ணி அப்போ லேட் ஆகிட்டு நாங்களாம் டக்குன்னு டிஸ்கஸ் பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னால் உடனடியாக பனங்குருத்து அனுபவம் வந்து அப்படி பிடிக்கும். பாருங்கோ இதுவும் பனங்குருத்து இதுவும் பனங்குருத்து இது பாருங்க கொஞ்சம் முத்தல் பகுதியாக வந்துட்டு தான் அந்த மட்டை பகுதி வந்து இதில் உள்ள பிஞ்சு தனியாக இருக்கைக்கே சாப்பிடணும். இது இதாக பார்த்தீங்கன்னா இப்படி வந்துட்டேன். கொஞ்சம் சாப்பிடக்கூடியதான் இருக்கு. கடும் பசியில் வா டேஸ்ட்டும் அப்படி இருக்கு. மற்றதுன்னு சொல்கிறது இந்த மாதிரி என்ன முறையாக பன உற்பத்தியெல்லாம் நான் வடிவாக சாப்பிடணுமெண்டே ஒரு பலன் இருந்தது பிறகு அப்படி எல்லாமே சாப்பிட்ருக்கேன். பனங்குருத்தாக இருக்கலாம், பனம்பழத்தில் பனங்காய் பனியாரம், பனங்காய் புட்டு, மற்றது வந்து ஒடியல் கூழ், ஒடியல் மா பிரித்து அதில் குழச்சி சாப்பிட்ருக்கேன். பனங்கிழங்கு அப்பா வருஷம் பிறந்ததுக்கு வடிவாக சாப்பிடுவேன் பன உற்பத்திலாம். டேஸ்ட் அப்படி இருக்குது. ஒவ்வொரு டேஸ்ட் ஆகும். இது வந்து சாப்பிட்டு அப்படியே அனுபவம். வாவ் அனுபவம் போனோம்னா உடனடியாக வருவா மக்களே. என்ன டேஸ்ட் கண்ணெல்லாம் சிரிக்குது. சுவாசம் வேணும்னா பனங்குருத்துல விட ஈச்சங்குருத்து தானா நல்ல டேஸ்ட். ஆனால் ஈச்சங்குருத்து வந்து எடுக்கிற சரியான ரிஸ்க்கு. சொன்னால் அந்த இலையதையும் நான் எவ்வளோ முள்ளாக இருக்குன்னு சொல்லிட்டு அப்போ அதுக்கே அப்போ இருக்க வேண்டும். நான் இவ்வளோ காலத்துக்கு ஒரு நாள் கூட சாப்பிட்றதே கிடையாது. சுவாசம் நிறைய வாட்டி சாப்பிட்ருக்கேன். சாப்பிட்டு சாப்பிட்டு கொண்டே இருக்கேன். அப்போ இருக்கட்டும் அடுத்த இலையை மக்கள் சாப்பிடுவோம்.
கிடைக்கிற சந்தர்ப்பங்களை விடக்கூடாது, சாப்பிடணும். இந்த பிறப்பு தான் நம்ம ருசித்து சாப்பிட வைக்கிறது. ஒரு பாதியோட சாப்பிட அவ்வளோ டேஸ்ட், பக்கா டேஸ்ட். எனக்கு பசியண்டா ஆற்று பசி ஏன் தெரியுமா? அவள் கொடுத்த எடுத்த இடத்துல இருந்துட்டு மொழம் சாப்பிடுது சொல்லுக்குறாங்க மாதிரி. என் வீடியோ பார்த்தாக்கோ இதை என்ன சாரோக்கா என்ன சொல்லுக்குறாங்கன்னு சொல்லிட்டீங்க ஜோக். ஓகே, இது எப்படி சேர்ந்தது தான். கேமராமேன் ஐயோ யோகா என்ன வீடியோ கேமராமேன் நல்ல நல்ல பகுதியெல்லாம் சாப்பிட்றா வேண்டும். கேமராமேன் மைண்ட் வாய்ஸ் கேட்குது, பரவாயில்ல இருக்குதா? எல்லாம் இருக்குது. கொடுத்தனா கொடுத்தோம், பிஞ்சு கொடுத்தோம். கட்சியும் வேண்டி கொண்டு வந்துட்டேன். ஆமா, எவ்வளோ பொறுப்பாக நடக்கிறேன்னு பார்த்தீங்க மக்களே. இதில் யாருக்கு, அனுவுக்கு, அம்மாவுக்கு, எங்களுக்கு இருந்தேன்னா நாம கொடுத்து சாப்பிட்டு வீடியோ எடுக்கிறோம். நல்லா இருக்கு, இவ்வளோ டேஸ்ட். எங்களை பசிச்சு காணல பட்டு கையில அந்த கொடுத்து சாப்பிடுவோம். என்ன பார்த்தீங்களா, அப்படியே சாப்பிட்றாங்க தான் என்ன செய்யாது கொடுத்து பார்த்தீங்களா? அப்பா குருத்து பிரியல பாருங்க மக்களே. குருத்தண்டா இருக்கு தான் பிடிக்காது. என்னத்த டப்பன முத்திருமோ? அப்படி சாப்பிடுங்க. ஐயோ மட்டை அடிக்கோ. நீங்க லேட்டா வந்தது. ஏன் லேட்டா வந்தீங்க? ஏன் லேட்டா வந்துங்க சொல்லி தருங்க. படிச்சாது கேமராமேனுக்கும் வைக்கணும். சாப்பிடுங்க, நல்லா இருக்கு, நைஸ் டேஸ்ட். அப்படி இப்போ ரஜினி வேலைக்கு வந்து அனுபவம் கொடுத்துட்டு வந்தீங்க. பார்த்தீங்களா, அண்டைய கேட்டு நான் மிஸ் பண்ணிட்டேன். ஸோ அப்போ வேண்டிக்கு வந்திருக்காரு. அப்போ எல்லாம் மதியம் புது சாப்பிட கையோட பெசல் குடிக்க கூடாது. பெசல் பண்ணி கொடுக்குறீங்க மற்றும் வாவ் சுடுவது மக்களே. அப்படியே நாங்களே சாப்பிட கூடாது. நியூ ஸ்பெஷல் சோர் டிஷ்கள் சுட சுட வடை சாம்பல் அப்படி கொடுத்து சாப்பிடாது. அவங்க எல்லாம் குழந்தை கொண்டு குறித்து மைந்தன்னு சொல்லிட்டு பசி ஏற்பட்ட உடனே நான் என்ன செய்ய போய் கொடுத்ததான் எடுத்து சாப்பிடும். அந்த இடத்துலயே சாப்பிடு சாப்பிட்டீங்க. நீங்க என்ன சொன்னீங்க? ஈச்சம் கொடுத்துற நெல்லம்னு சொன்னீங்க. ஒரு நாளைக்கு கண்டிப்பா அதையும் சாப்பிடணும். சரி, அடுத்த கட்டம் நாங்க என்ன செய்யறோம்னு சொன்னா வடை சம்பல் எல்லாம் வடிவா சாப்பிட போறோம். வெளியில உண்மைக்குமே சூப்பரா மாட்டுறச்சி வேணும், சூப்பர் ரச்சிய நாங்க எங்களை குடிப்பெருக்கு வேண்டியது நாங்க அதான் ஸ்பெஷலா போய் வேண்டிக்கு வந்திருக்காரு. இதுல அம்மாவுக்கு அனுமுகங்களுக்கு இருக்குன்னு அதான் நிறையவே இருக்கு. குடலும் பண்ணிங்களா? அப்போ முதல்ல குடல் தான் சமைக்கும். அப்பா வெயிட்டா வெயிட் தானே வேண்டிக்கு வந்தது எல்லாமே நீ கொண்டு போய் கொடுக்கவும் போனோமே. நான் அனுவிட்ட கொடுத்துட்டு வந்துருக்கலாமே. பசி எங்களுக்கு அவ்வளோ அதுக்கேண்ணே காணும் காணும். சரி, நாம மடத்தோட வடையும் சாப்பிட சுட சுட பட்டண்டு எங்களுடைய காலை விடாம தயாராயிட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் சுட சுட சொல்லி சிவனி கொண்டுறான உண்மைக்குமே வேறு லெவல் சாப்பாடு. நல்லா சுட சுட ஏலக்காய் பிளேண்டி அப்புறம் வேணா சட்னி மாதிரியே இருக்குது. சம்பளை பார்க்க பாருங்கோ மக்களே எப்படி இருக்குண்டு. சூப்பரான ஒரு சாப்பாடு. காத்திருந்ததுக்கு தக்கனையா வேறு லெவல் ஏன்னா எல்லாம் சூடாக அதோட இருக்குன்னு வடை ரோல். இதுக்கு பேர் தான் உளுந்த வடை. உளுந்த வடை அம்மா குழந்தை உளுந்த வடை ரோல் ரோல். இப்படியே நீங்கள் எடுத்தாலும் அப்புறம் மறக்கிறாது ஃப்ரெண்ட்ஸ் சொல்லிங்க. நாங்கள் சட்னி மட்டும் தான் இருந்தேன்.
அந்த கடையில் மட்டும்தான் நல்ல வடை பேசுகிறாங்க. இதை கடையில் வடை எப்படின்னு பேசாது. போடு லைட்டாக அப்போதான் போடுவான். சுட சுட வடையோட இப்படி சட்னி தோச்சு அப்படியே பிளேண்டு மிகவே சூப்பரான சாப்பாடு. இப்பெல்லாம் சாப்பிட்டு நாங்கள் தண்ணி முடிஞ்சுது. அப்படியே போய் என்ன சொல்கிறது, அனுவுக்கு ஃபஸ்ட்டு ரச்சியை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அம்மாவுடைய அம்மாவுக்கு ரச்சி கொடுத்துட்டு அப்படியே போய் தண்ணியும் எடுத்துக்கொண்டு நாங்கள் வந்து ஒரு சில மரக்கறிகளை பண்ணிக்கொண்டு வந்து நேற்றைய தினமே குட்டீஸுக்கு வந்து சொல்லப்போனாங்க இந்த சண்டே ஸ்பெஷலாக முடிஞ்சுது. இருந்தாலும் மக்கள் இன்றைக்கு மெரீனமோ தெரியல, அது பாப் தானேமேண்டு. ஸோ இன்றைக்கு வந்து எங்கள்கிட்ட சண்டே ஸ்பெஷலாக என்ன எல்லாம் எங்களுடைய பொழுதுலன்றது தான் நாங்கள் உங்களோட பயந்து கொள்ள போகிறோம். பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ சாப்பிட்டாச்சு. அடுத்த கட்டமாக இங்கே போய் அன்னைக்கு ரச்சியை கொடுத்துட்டு இன்றைக்கி இலவச தேசிக்காய் ரச்சியோட 2 தேசிக்காய் இருந்தது இந்த ஃப்ரிட்ஜுக்கு எக்ஸ்ட்ராவாக. இப்போ அம்மாவுக்கு ஒரு தேசிக்காய் ஒரு தேசிக்காய் உங்களை கொடுப்பாங்க. அனுவுக்கு ரச்சி கொடுத்துட்டு அதுக்கப்புறமா அம்மாட்டையும் கொடுத்துட்டு ரச்சியை மற்றது வந்து அப்படியே தண்ணி எடுத்துக்கொண்டு வந்து நாங்கள் நல்ல சமையலை தொடங்குவோம். பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த வடை ரோல் அப்புறம் குருப்பு எல்லாமே சாப்பிடுவோம். மதியம் சமைப்போம் வீலே வராது. ஆனால் சுபாஷ் வந்துட்ட காலம் அன்னைக்கு ஷேருடைய வடிவாக ரச்சி சமைச்சு தாங்கொண்டு பங்காளை வந்து மாட்டுக்குடல் வந்து க்ளீன் பண்ணிகிட்டு இருக்காரு. அதில் இன்றைக்கு சமைக்கையில் இங்கே நாளைக்கு தான் சமைக்க போகிறோம். எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் வைக்கிறதுக்காக. ஸோ நீண்ட நாட்களுக்கு அப்புறமா இன்றைக்கி வந்து ஒரு மாட்டு சிக்கரை சாய்ச்சி சாப்பிட போகிறோம்னு சொல்கிறேன் மக்களே. பட் இப்போ வரைக்கும் வயிற்றுக்கு நிறைய போட்டுருந்தாங்க சாப்பாடு. இப்போ அதனாடி வந்து சாப்பிட்றது எல்லாமே இருக்குது. ஸோ இருந்தாலும் நீங்கள் வழி ரவுண்டு போனால் தான் தெரியும் என்ன மாதிரி என்று சொல்லிட்டு. ஓகே, உங்களுக்கு ரச்சி அந்த ரச்சி வேணுன்றதே இவரை தந்துடுங்க. இப்போ அவர் நானும் தெரியல, நீங்களா வந்து கொண்டு வருவீங்க தான் அவளுக்கு நிற்கிறது அப்பா அப்பா அவங்களுக்கு அம்மம்மா பார்த்து கொண்டு வரட்டும். என்னென்ன கரண்ட் இல்லை அரிசிதான் இருக்கு. அது கூட சோறு பெண்ணத்துல காய்ச்சல் இப்படியே தூக்கி வச்சிருக்கேன். எனக்கு அம்மான் ரச்சியும் இருக்கு. இருக்கிற சின்ன அம்மா ரச்சி அது பேசிக்கே இருக்கு இருக்கு. இருக்கண்டா எடுக்காது பேக்கை தரணும். இதுதான் நம்ம காசை புறம் எடுப்பேன். காசு இல்லை அங்கே போட்டுவாங்க வந்து கூட்டம் வாங்கினேன். ஜெரோமிக்கு பிடிக்கல அம்மா அழகா போகலாம், தஞ்சை அழகா போகலாம், அம்மா அழகா. ஆனா உண்மையாவே ஜெரோமிக்கு நாங்க போட்டோ எடுத்த டிக்டாக் இதெல்லாம் பிடிக்காது. அடிச்சுட்டு போறோம் நைஸா. அம்மாவுக்கு கொடுத்துட்டு அப்புறம் வந்து சமைக்கணும். ஆனா இப்ப குருத்து எல்லாம் சாப்பிட்டேன். குருத்து சாப்பிட்டு கூட சாப்பிட்டு சமைக்கிறேன் இல்லை. ஆனா நிற்கிறேன்
சமைக்க தெரியும் மற்றது உடனே வேணா வச்சு நாளை சமைக்க தெரியாது சமைப்போம் சரி அப்போ போட்டு சாரி கட்டி கொண்டு பார்க்கலாமண்டா எப்படி தம்பியை குட்டி பின்னேற போதும் கொஞ்சம் நான் துப்புரவாக்கிட்டேன் இந்த பிள்ளைங்க திட்டாங்க சரி இப்போ போட்டு பாருங்க ஜெரம் ஏன் நல்லா இருக்குங்க ஜெரம் நாங்கள் போவோம் தம்பி குட்டி பாட்டு போட ட்ரை பண்ணது பாட்டு விளைஞ்சு நல்லா நித்தாம வந்துட்டு சரிடு நம்மளுக்கு இவ்வளோ நித்திர வந்து இன்னும் கொள்ளலாம் வச்சுக்கோங்க பாட்டு போடுவோமே வேறு ஆளுக்கு என்ன நடக்குது வெயிலாம் எனக்கு சுடுவுதான் சாப்பிட்ட வேணும் தான் இருக்குறீங்க உங்களுக்கு என்னது பாப்பா பேரிச்சம்பழம் உடம்புல அக்கறை எனக்கு சுடுவுதான் தம்பிக்கு வெயில் அப்போ தொப்பி கொண்டு இளைஞ்ச வேறுங்கோ நல்ல இயற்கையான தொப்பி சுடு என்னோட தம்பி சுடு சொல்லி காட்டுங்க தாத்தாக்கு சுடு சொல்லி காட்டுங்க சுடுவுதுங்க ஓ அதுக்கு சொப்பின்னு கேளு தம்பிக்கு வெயிலத்துக்கு பிடிச்சாச்சு நல்ல தொப்பி அதுக்காக இருக்காம்மா சொப்பினோட அந்த பேக்குக்கு சரி நல்ல தொப்பி நல்ல தொப்பி தாத்தாக்கு பாய் சொல்லுவேண்ணே சூப்பர் இப்ப எப்படி இருக்கிறதா இருக்கு பாருங்க குடல் க்ளீன் பண்ணுறது சரியான ஒரு வேலை இதை வந்து வடிவாக க்ளீன் பண்ணி தாங்கன்னா இதை எப்படி என்ன செய்வோன்னு எடுத்து ஃப்ரிட்ஜுக்க வச்சுட்டு நாளையே தான் திரும்ப இதை வந்து ஆஃபீஸ் போகணுமே நான் அவிச்சிட்டு தான் நம்ம கட் பண்ணோம் இப்போ சுத்தமாக டைமே இல்லை வெளியில் வந்து கூட்டி கொண்டு போயிட்டு அப்புறமா கொண்டு அவங்கள சேஃப்டியாக கொண்டு போய் வீட்டு எல்லாம் விட்டுட்டு அதுக்கப்புறமா இங்கே வந்துட்டேன் சுவாசுக்கு வந்து அடுத்த ஒரு பெரிய வேலை பார்த்தீங்கன்னு சொன்னால் ரச்சி இதில் வந்து 2 கிலோ ரச்சி இருக்குது அப்போ நாங்கள் வந்து இன்றைக்கு கலவா சமைச்சிட்டு மீதியானதை வச்சு சமைப்போம் வகையாக வேண்டி கொண்டிருக்கேன் நான் குடல் வச்சு மற்ற எலும்பெல்லாம் வேண்டி கொண்டு சூப் வச்சு குடிக்கிறதுன்னு சொல்லிட்டு இப்போ வந்து ஆள்கிட்ட அடுத்த ஒரு பெரிய வேலையாக இதை கொடுப்பேன் ஓகே பார்த்தீங்களா மக்கள் இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த சமையல் ஒரு மாற்றம் அது என்னென்னு சொன்னால் காலையிலே பார்த்தீங்கன்னு சொன்னால் 9 மணிக்கு 2 கரண்ட் இன்றைக்கி 5 மணிக்கு தான் வருமென்னு சொன்னாலே ஸோ நாங்கள் வந்து ஃபோனுக்கெல்லாம் நல்லா சார்ஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னு சொன்னால் தேங்குள்ளாக தண்ணி எல்லாம் வெறுவிட்டு இருந்துட்டேன் இருந்தாலும் வந்து எனக்கு என்ன ஒரு சங்கடமாட்டா பாருங்க இன்றைக்கு பிரியாணி செய்த சட்டியிலேயே இன்றைக்கி சோறு சமைக்கிறேன் இன்றைக்கி எங்களோட சமையல் கொஞ்சம் பெருசு தானே அப்போ பிரியாணி சமைச்ச சட்டியிலே சோறு சமைக்கிறேன்னு சொன்னால் நான் பானையில் வந்து சோறு சமைக்கிறதே உண்மைக்குமே மறந்துட்டேன் என்ன அப்போ என்ன சொல்கிறது வெள்ளை பச்சையாச்சு நடுவதமா வடிக்கணுமா அப்போ அதனால் கொஞ்சம் தெரியல அது வேறு சரியான இருட்டையாக இருக்குண்டே கிச்சன் பூரா அப்போ அதனாடி இந்த பெரிய எறும்பு சட்டியிலே நான் வந்து சோறு சமைச்சிட்டு நீங்களும் முருங்கையில போட்டு பருப்பு சமைச்சாச்சு அடுத்த கட்டமாக என்னுடைய சமையல் இங்கால நடந்து இருக்குது இருந்தாலும் என்ன சொல்கிறது ஒரே வெற்றியாக இருக்குது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இருட்டாக இருக்குது ஓகே இருந்தாலும் பரவாயில்ல நல்ல ஒரு சூப்பரான சமையலே இன்றைய சண்டே ஸ்பெஷலாக நாங்கள் செய்கிறோம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ இந்த வேலையாக இப்போ கோழிக்கும் ஒரு சாப்பாட்டை தயார் பண்ணுறேன் என்னென்னு சொன்னால் அவைய இப்போ தெரியாது ஒரு எல்லைக்கே அடைச்சாச்சுது அப்போ நாங்கள் தான் அடிக்கடி சாப்பாடு போடணும் இப்போ சந்தையை போயிட்டு வரைக்கு இல்லை கொஞ்சம் கேரல் வண்டி கொண்டு மாதிரி இல்லை குட்டி கேரல் இதை வந்து கோழிக்கு அவிச்சு போட்டால் நல்ல சத்தான் இப்போ உப்பு போட்டு ஆக்களுக்கு வடிவாக இப்போ இதை அவிச்சு போட்டுட்டா மதியம் அதாவது இதுக்குள்ளே தேங்காய்ப்பும் கலந்து குழச்சிட்டு வச்சா நல்ல ஒரு சத்தான ஆகாரம் கோழி குஞ்சுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ இதை கொண்டு போய் அவிக்கணும் ஓகே இப்படி இப்போ நீங்களும் கோழி வளர்க்குறீங்க இப்போ நாங்களே இது 200 ரூபாய்க்கு தான் வேண்டினது எனக்கு காசு இல்லை 400 ரூபாய் வந்திருக்குது கோழிக்கு ஒரு நேரம் பண்ணாலும் நல்லா சத்தாக கொடுக்கலாம் இந்த ஒரு 10 நிமிஷமும் தேவையில்லையா அவிக்கிறதுக்கு
பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ மாட்டிறச்சி வந்து 1 கிலோ சமைக்க போகிறோம். பண்டிகைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் அதில் பெரிய சட்டியாக தான் எடுத்துருக்குறோம். இன்றைக்கி சொல்லப்போனால் ஒரு பெரிய ஒரு சமையல். இந்த ரச்சி அவிஞ்சோன் இருக்க இந்த இடைவெளியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கி இங்கே பாருங்க குண்டு தோசை சட்டி எடுத்து வச்சுருக்கேன். எதுக்கான்னு சொன்னால் இன்றைய நம்ம வந்து இந்த கேரட் முட்டை பொரியலை பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லா கலவையும் போட்டாச்சு. இன்றைக்கி வந்து கட்டைத்தூள் சேர்த்துருக்கேன். இந்த கேரட் முட்டை பொரியலுக்கு வந்து கட்டைத்தூள் சேர்த்துருக்கிறேன். இதை வந்து இன்றைக்கி குண்டு தோசை சட்டியில் நான் வந்து பொரிச்சு எடுக்க போகிறேன்னு சொன்னால் பேரைக்கும் அழகாக இருக்குது. பார்த்தீங்களா இன்றைக்கி இன்னொரு எண்ணெய் சரியாக நுரைக்குது. இப்போ மெட்ட பக்கமும் திருப்பி போட்டாச்சு. பார்த்தீங்களா இப்படி சூப்பராக வந்துட்டு பார்த்தீங்களா இது டிசைனாக சின்ன ஆக்களுக்கு உரிச்சு கொடுத்தா வந்து மிரக்கறி சாப்பிடாதவையும் வந்து சாப்பிடுவேன். பார்த்தீங்களா சூப்பரான முறையில் கேரட் முட்டை பொரியலும் வந்து ரெடி ஆகிடுச்சு. மாட்டிறச்சி கறி வந்து நல்லா மூடியாகவே வச்சாச்சு தூள் எல்லாம் போட்டு. அடுத்ததாக வந்து பேனில் நாங்கள் மாட்டிறச்சி பொரியலை பொரிக்கப்படும். கோழின்ற சாப்பாடும் ரெடி ஆகிட்டு என்னுடைய சமையலோட சமையலாக கோழிக்கும் இப்போ சாப்பாடு நம்ம வந்துட்டு கேரள் மடி அவிஞ்சிட்டு இதுக்கு வந்து புளிஞ்சதங்காப்பையும் போட போகிறோம். போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆக்களுக்கு உண்மைக்குமே நல்ல ஒரு சத்தான சாப்பாடு தான். அந்த வாசனையிலே எல்லோரும் மூடி பெருகினோம். முட்டை போடுற பிறகு முன்னாடி நாங்களும் கொஞ்சம் அக்கறை கூடவே காட்டுறோம். பார்த்தீங்களா எல்லாரும் நல்ல வாசனையிலே ஓடி வந்துட்டோம். அடிபட்டு சாப்பிட போயிடணும். சாப்பிடுங்க நல்ல சத்தான சாப்பாடு தான் உங்களுக்கு. வீட்டுக்கே நிற்கு தலைவர் நிற்கிறார் வீட்டுக்கு அவரை போகணும். சாப்பிடுங்க. தலைவருக்கும் சாப்பாடு வச்சாச்சு, அவரும் சாப்பிடுவேன். பார்த்தீங்கன்னு சொன்னால் சூப்பரான முறையில் வந்து வடிவாக மாட்டிறச்சி கறி வந்து ரெடி ஆகிடுச்சுது. பார்த்தீங்களா நிறைய கொழுப்பு போட்டினாடி இன்றைக்குமே நல்ல வடிவாக கறி வந்து எண்ணெய் படந்து போயிருக்குது. இப்போ வந்து இறக்குற கட்டம். ஓகே அப்படியே எங்களால் பாருங்க மாட்டிறச்சி பொரியலும் ரெடி ஆகிடுச்சு. ஓகே என்னுடைய சமையல் இப்போ முடிவடைந்துள்ளது மக்களே. இப்போ என்னுடைய சமையல் எல்லாம் முடிஞ்சு இன்று நம்மளுடைய சூப்பரான சண்டே ஸ்பெஷல் லஞ்சை பார்ப்போம் வாங்கோ. அதுக்கு முன்னாடி உண்மைக்குமே இப்போ நடைபெற சாப்பாட்டுக்கு முன்னாடியோ கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும். என்ற ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு நல்ல வடிவாக கடவுள் போசிக்கிறேன். நான் இன்றைக்கி இரும்பு சட்டியில் நல்ல வெள்ளை சோறு சுட சமைச்சு வச்சுருக்கேன். அப்புறம் வந்து எங்களை ஸ்பெஷலி பாருங்கள் பெரிய சட்டியில் 1 கிலோவான மாட்டிறச்சி, அதுவும் வந்து நல்ல ஒரு மாட்டிறச்சி பிரடல் கறியாக தான் இருக்குது. உண்மைக்குமே வாசனையே எனக்கே அப்படி இருக்குது, சூப்பராக இருக்குது. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ எல்லாம் வந்து பருப்புக்கு முருங்கைக்கீரை போட்டு சமைக்கிறது எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்குது. அப்போ இது சுபாஷோட ரெக்யூஸ்டுக்காக வந்து பருப்புக்கு வந்து முருங்கையில் போட்டு சமைச்சிருக்கிறேன். ஓகே அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தக்காளி பழம் வெங்காயம் வல்லாறு எல்லாம் போட்டு நல்ல ஒரு சூப்பரான சம்பல். அப்படி எங்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் கேரட் போட்டு நல்ல ஒரு முட்டை பொரியல், கேரட் ஆம்லெட். அடுத்ததாக பார்த்தீங்கன்னு சொன்னால் ரச்சி பொரியல். இங்கால வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கடலை வடை.
ஓகே, அடுத்ததாக பார்த்தீங்கன்னு சொன்னால் வாழைப்பழம். இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் சுபாஷ் காலையில் எனக்கு வேண்டி கொண்டு வந்ததான ஸ்பெஷல். நான் ஃப்ரிட்ஜுக்கு வச்சேன், நான் கரண்ட் இல்லாத நாடி அதில் நிலையை பார்த்தீங்களா என்ன நிலையில் இருக்குன்னு சொல்லிட்டு. ஓகே, சரிதான். நான் உண்மைக்குமே கடவுளுக்கு நன்றி சொல்லுவோம். இன்றைய தினம் வந்து என்னுடைய சண்டே ஸ்பெஷல் எப்படி சூப்பராக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நல்லொரு சத்தான ஸ்பெஷலான சண்டே லஞ்ச் தான். பார்த்தீங்களா? ஓகே மக்களே, இப்போ இன்றைய தினம் வந்து என்னுடைய சூப்பரான சண்டே ஸ்பெஷலை பார்த்துருப்பீங்க. இதோட வந்து இந்த வீடியோ நான் முடிச்சுக்கொள்ள போகிறேன். ஏன்னு சொன்னால் இப்போக்கு நான் சாப்பிடலை. இப்படி எல்லாம் சமைச்சிட்டு ஐ எம் வெயிட்டிங் ஃபார் மை டியர் சுபாஷ். ஸோ அவர் வந்து வெளியில் போயிட்டார். அப்போ நான் வந்து அவருக்காக வெயிட் பண்ணுறேன், வரட்டும். இன்றைக்கி எல்லாருமே இதுதான் வடிவாக சாப்பிடணும்னு சொல்லிட்டு இந்த தினம் என்னுடைய சண்டே ஸ்பெஷல் யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு என்னுடைய வீடியோக்குள்ளே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் மக்களே. நீங்களும் சண்டே ஸ்பெஷலில் வந்து இருக்கிறத வந்து வடிவாக ருசியாக சமைச்சு உங்களோட ஃபேமிலியோடு சேர்ந்து சாப்பிடுங்க. ஸோ அதுவே ஒரு ஸ்பெஷலான டே தான். ஓகே, அப்படின்னு சொல்லிக்கொண்டு இந்த தினம் என்னுடைய வீடியோ முடித்துக்கொள்ள போகிறேன். பாய் மக்களே. அம்மிக்குட்டி என்ன செய்கிறீங்க? நாவப்பழம் சாப்பிடுறீங்களா? வியாபாரம் செய்கிறேன். நாவப்பழம் வியாபாரம் செய்றீங்க? நாவப்பழம். ஐயோ, கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனைனா பார்க்குறத சொல்ல போறேன். இப்போ பாரம்பரியங்கோ நாங்கள் எடுத்துலாம் பிள்ளைங்க அம்மாவுக்கு ஆத்தாவுக்கு எல்லாருக்கும் கம்சியக்காக எல்லாருக்கும் கொடுத்து சாப்பிடுவோம். தம்பிக்குட்டியும் சாப்பிடுவேன். என்னன்னு தம்பிக்குட்டின்னு பெண்ணும் வந்துட்டு